பழசை வந்து ஈஸியாக நம்ம கட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. எப்படி கட் பண்ணலாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து பேண்ட் துணி, அதை வந்து 4ஆ மடக்கி போட்டிருக்கோங்க பாருங்க. 4ஆ மடக்கி 2ஆ மடக்கி இருக்கு. ஆனால் இதில் ஒன்றுலையும் டபுள் பீஸ் இருக்கும். அங்கே பாருங்க, இது 2 இருக்கா, இதில் 2 இருக்கும். இப்படிதான் நம்ம மடக்கி போடணும். 2 காலுக்கும் 2 பீஸ். இப்போ இது ஒரு காலுக்கு, அது ஒரு காலுக்கு. அப்போ துணியை அப்படியே 2ஆ மடக்கி போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் நம்ம இங்க பாருங்க, அளவு பேண்ட் அதையும் 2ஆ மடக்கி அதுக்கு மேல அப்படியே வச்சாச்சு. பக்கத்தை மாத்தி வச்சிருக்கேன். பக்கத்தை மாத்தி அந்த வளைவு எப்படி இருக்கும் பாருங்க. பழச பேண்ட்டுக்கு இப்படிதான் இருக்கும். அதே மாதிரி இப்படி வச்சிருங்க. வச்சுட்டு இங்க பாருங்க, இதுக்கு பக்கத்துல ஒரு மார்க் பண்ணுங்க. இதுல இருந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். இந்த 2 இன்ச்சு எதுக்குன்னா மடிச்சு தைக்கணும் பார்த்தீங்களா, அதுக்காக 2 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுருங்க. போட்டுட்டு இது வந்து பிசுறா இருக்கிறதுனால நீங்க எக்ஸ்ட்ரா துணி எதுவுமே விட வேண்டாம். அது எப்படி இருக்கோ அப்படியே நீங்க வரைஞ்சிட்டா போதும். வரைஞ்சாச்சா? அது அப்படியே இங்க வரைக்கும் வரைஞ்சிங்களா? அப்படி வரைஞ்சாச்சு. மேலே இவ்வளவுதான். நான் உங்களுக்கு கொஞ்சம் இழுத்து காட்டேன். இது துணி பெருசு பார்த்தீங்களா, பிளவுஸ்னா சின்னதா இருக்கும். இது கொஞ்சம் பெருசா இருக்கனால உங்களுக்கு இழுத்து காட்டேன். நான் ஏற்கனவே வரைஞ்சிதான் வச்சிருந்தேன். உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டணுங்கிறதுக்காக தான் திரும்ப உங்களுக்கு காட்டேன். இதை நம்ம அப்படியே வரைஞ்சிட்டு, அதே போல இதுவும் பிசுறா தான் இருக்கு. மடிப்பு எதுவும் கிடையாது இந்த இடத்துல. பேண்டுக்கு பெரும்பாலும் இந்த இடத்துல மடிப்பு வராது, பிசுறு தான் வரும். இப்போ அதை ஒட்டி நீங்க இப்படி வரைஞ்சா போதும். தையல் எல்லாம் உள்ளதான் இருக்கு. அதனால தையலுக்கு எக்ஸ்ட்ரா உடன்மான அப்படி சந்தேகம் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். இங்கதான் தையல் இருக்கு. நம்ம அதனால இதை ஒட்டியே இப்படி கீழே வரைக்கும் நம்ம வரைஞ்சிட்டா போதும். இந்த பேண்டுக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் நீளம் வேணும்னு சொல்லியிருக்காங்க, பத்தாதான். அப்ப நம்ம இதை விட ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இந்த அளவை மார்க் பண்ண, கீழே உள்ள அளவை மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க ஒரு 2 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ உங்க தேவைக்கு எவ்வளவு நீளம் தேவையோ அவ்வளவுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுங்க. உங்க தேவையை ஃபர்ஸ்ட் இப்படி மார்க் பண்ணிருங்க. இப்ப நமக்கு தேவை இந்த பேனுக்கு இந்த அளவு தான் தேவை. இங்க பாருங்க, இது நீளம் வேணும்னால 1 இன்ச்சு கூட வச்சு மார்க் பண்ணியாச்சு. இனி இதுக்கு கீழே தான் நமக்கு மடிச்சு தைக்க எடுக்கணும். நமக்கு தேவையான நீளத்தை எடுத்துட்டு அதுக்கு கீழே தான் நமக்கு மடிக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு நமக்கு துணி இருக்கிறத பொறுத்து எடுத்துக்கலாம். இப்ப நான் வந்து இவ்வளவும் மடிக்கிறதுக்கு எடுத்துருவேன். இப்ப அவ்வளவுதான், நம்ம கட் பண்ண வேண்டியதுதான். வேற எந்த ஒரு இதுலயும் இல்லை. இதுல சந்தேகம் கூட வராது உங்களுக்கு. ஏன்னா நம்ம அப்படியே போட்டு ஃபுல்லா அப்படி இருக்க போல வரையும். மேல மட்டும் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம் மடிச்சு தைக்கிறதுக்கு. அதே மாதிரி கீழே 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம் மடிச்சு தைக்கிறது. இந்த மடிச்சு தைக்கிறது மட்டும் 2 இன்ச்சு எடுத்துட்டு மீது எல்லாம் அப்படியே நீங்க வரைஞ்சிட்டா போதும். நம்ம இப்ப கட் பண்ணுவோம். இதை கட் பண்ணிட்டு இதுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் போடுவேன். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸ்டிச்சிங்கும் ஒரு 10 நிமிஷம் கூட வராது. இது 5 நிமிஷம் கூட வராது, அது 10 நிமிஷம் கூட வராது. மொத்தத்திலே 1/4 மணிக்கு ஒரு 15 நிமிஷத்துல ரெண்டையுமே கட் பண்ணி நம்ம தைச்சிடலாம். ரொம்ப ஈஸினா இந்த பேண்ட் தான் ரொம்ப ஈஸி. உள்ளதுலேயே ஈஸி இந்த பேண்ட் தான். மடிக்கிறதுக்குள்ளதை நம்ம இப்பவே கட் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம லைன் போட்டுறதா அழிஞ்சு போவோம். அதனால இப்படி சிசர் கட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்க பாருங்க, லேசாக இழுத்துக்கிடுங்க. நீள துணி பார்த்தீங்களா, மெதுவாக இழுத்துட்டு இந்த வளைவு கட் பண்ணணும்ல. இப்போ நீங்கள் இந்த துணியை எடுத்துடலாம். இங்கே எடுத்துட்டு இங்கே பாருங்க, அது எப்படி வளைவு இருக்கோ அதே போல் நீங்கள் கட் பண்ணால் போதும். ப்ளவுஸாக இருந்தாலும் சரிதான், எந்த துணியாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அளவு துணியை வாங்கி தைச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லருங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, நம்ம வந்து அவங்க வந்து நம்ம தைச்சி கொடுக்கறதுல அவங்க வந்து குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அதில் இருக்க அளவு அப்படியே தைச்சிடுவோமே, நம்ம வச்சு காட்டிடலாம். என்ன பாருங்க, நீங்கள் தந்த அளவு இருக்கு அப்படின்னு காட்டிடலாம். அதனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அளவு துணி இருந்தாலும் நம்ம டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகும்னு கட் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம மேலே மடிக்கி லைன் போட்டோம் பார்த்தீங்களா, அதையும் நம்ம இப்படி மடக்கி இப்போவே கட் பண்ணலாம். கீழே மடிக்கிறதுக்கும் மேலே மடிக்கிறதுக்கும் மட்டும் நீங்கள் கட் பண்ணால் போதும். வேற எல்லாம் ஃபுல்லாக ஜாயிண்ட் தான். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு பாருங்க. இதெல்லாம் பேண்ட் கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். நம்ம கீழே மடிக்க கட் பண்ணி விட்டுருக்கோம், நான் மேலே மடிக்க கட் பண்ணி விட்டுருக்கோம். இவ்வளோதான். இதுக்கு வேற எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. முடிஞ்சு பேண்ட்டும் கட் பண்ணியாச்சு. ஈஸியாக தான் இருக்கும். பாருங்க, நீங்கள் லைக் பண்ணுங்க. இதுவும் தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு திரும்ப கூட உங்களுக்கு எத்தனை டைம் உங்களுக்கு தேவையோ உங்களுக்கு சொல்லி தரலாம். இதை ஸ்டிச்சிங் வீடியோ கட்டிங் வீடியோ ரெண்டும் ஜாயின் பண்ணி சேர்த்து தான் போடுவோம். நீங்கள் பாருங்கள்.